அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த புதிய விடியலில் இறைவனின் மாறாத அன்பும் தெய்வீக அமைதியும் உங்களை முழுமையாக வழிநடத்துவதாக. விடிந்துள்ள இந்த புதிய நாள் உங்கள் வாழ்வில் புதிய நம்பிக்கைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வரட்டும். நாம் ஒன்று கூடி மன்றாடும் போது, இறைவனின் நாமத்தில் அன்போடு இணைந்து செயலாற்றும் போது ஆண்டவரின் பிரசன்னம் அங்கே நிறைவாக இருக்கிறது. குடும்பமாகவோ, நண்பர்களாகவோ, சமூகமாகவோ இறை நம்பிக்கையோடு நாம் கூடும் தருணங்களில் அவர் நம் நடுவே இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். பிரிவினைகளையும் வேறுபாடுகளையும் மறந்து இறைவனின் பெயரால், அன்பினாலும் ஜெபத்தினாலும் பிறரோடு இணைந்து செயல்பட இந்த நாளில் உறுதியேற்போம். இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20ஆம் இறை வார்த்தை. 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஜெபிப்போம். அன்புள்ள இறைவா, எங்களை வழி நடத்தும் நல்ல ஆயனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விடியற் காலையில் முகம் நோக்கி பார்க்கும் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உமது வல்லமையுள்ள கரங்களால் ஆசீர்வதியும். உம்முடைய வார்த்தையின்படி உமது பிள்ளைகள் தங்களின் குடும்பங்களிலும் சமூகத்திலும் பெயரால் ஒன்று கூடி ஜெபிக்கும் நற்பாக்கியத்தை தந்தருளும். அவர்கள் ஒன்றாக கூடி மன்றாடும் போதெல்லாம் நீர் அவர்கள் நடுவே எழுந்தருளி வந்து அவர்களின் ஜெபங்களை கேட்டு அவர்களின் தேவைகளை சந்தித்து ஆசீர்வதித்து வழிநடத்தி அருளுமாறு வேண்டுகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்கள் குடும்பங்கள் ஒவ்வொன்றிலும் தெய்வீக சமாதானத்தை நிறைவாய் தந்தருள வேண்டுகிறோம். எங்கள் வீடுகளில் உள்ள கருத்து வேறுபாடுகள் மறைந்து அன்பும் ஒற்றுமையும் நிலைத்திருக்கட்டும். உமது பிள்ளைகள் இன்று எங்கு சென்றாலும் என்ன காரியங்கள் செய்தாலும் நல்ல உடல் நலத்தோடு இன்று முழுவதும் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஞானத்தோடு செயலாற்ற வழிநடத்தி அருளும். எங்களின் உழைப்பை ஆசீர்வதித்து செய்யும் ஒவ்வொரு செயலிலும் மேலான வெற்றியை தந்து எங்களை வழிநடத்துவீராக. தீமைகள் விபத்துகள் அணுகாதபடி உமது தூதர்களை கொண்டு பாதுகாப்பீராக. இயேசுவின் வழியாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமீன்.